அன்பார்ந்த நேயர்களே, வாழ்க்கை நெறிகளிலே ஜைனம் எவ்வாறு இந்த இழையோடு சென்றிருக்கிறது என்பதை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இப்பொழுது நான் ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புகின்றேன். ஜைன துறவிகள் இந்தியாவிலுடைய பல பகுதிகளுக்கு சென்றிருந்து அந்தந்த பகுதிகளே வாழ்கின்ற மக்கள் பேசுகின்ற மொழிகளிலே தங்களுடைய கருத்தை அவர்கள் அருமையாக வாழ்க்கை நெறிகளாக கூறியிருக்கிறார்கள். ஜெயின துறவிகள் ஒவ்வொரு இடத்திற்கும் நடந்தே செல்கிறார்கள். மகாவீரர் துறவிகளை நடந்து செல்வதனுடைய அந்த அடிப்படை நோக்கத்தை வைத்ததன் காரணம், சமுதாய அமைப்பின் மேல் துறவிகள் ஒரு சுமையாக மாறிவிடக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய தேவைக்கு ஏற்ப இல்லறத்தாருக்கு எந்த விதமான ஒரு சுமையும் கொடுக்காமல் அவர்கள் உண்ணுகின்ற உணவிலிருந்து ஒரு சிறு பகுதியை பல வீடுகளிலிருந்து பெற்று உண்ண வேண்டும் என்பது ஜெயினர்களுடைய இந்த துறவிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அடிப்படை முறையாக இருக்கிறது. இந்த சமணம் என்பது என்ன? சமணம் என்பது தமிழ்நாட்டிலே ஜெயினத்தை சமணம் என்று கூறுகிறார்கள். சமணர்கள் எல்லோருமே உழைத்து சாப்பிடக்கூடிய நோக்கத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வாழ்க்கை நெறியினுடைய ஒரு அடிப்படை தத்துவம். அப்படி இல்லறத்தார்கள் உழைத்து சாப்பிடுகின்ற பொழுது அவர்கள் வந்திருக்கின்ற அந்த வருமானத்திலிருந்து தங்களை வழிநடத்துகின்ற துறவிகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்காக துறவிகள் அங்கங்கு நடந்து செல்கின்ற பொழுது சமணத்தில் ஒரு அடிப்படை முறை இருக்கிறது. இல்லறத்தார் ஆண்கள், இல்லறத்தார் பெண்கள், துறவிகளிலே ஆண்கள், துறவிகளிலே பெண்கள், இந்த 4 பேருமே சமமானவர்கள். ஒரு 4 சக்கர வண்டிக்கு எப்படி 4 சக்கரமும் இணையாக செல்லணுமோ அப்படி இந்த 4 பேரும் இணைஞ்சு செயல்படுகின்ற பொழுதுதான் ஒரு சமுதாய அமைப்பிலே அமைதி கிடைக்கும் என்பதை சமணம் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது. அப்படி செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் மக்களுக்கு சமணர்கள் செஞ்சிருக்கிற தொண்டு, நீங்கள் தமிழ் மொழிக்கு பண்ணியிருக்கிற அந்த தொண்டை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா, அவர்கள் இலக்கண தொண்டு செய்திருக்கிறாங்க, இலக்கிய தொண்டு செய்திருக்கிறாங்க, அற இலக்கிய தொண்டு செய்திருக்கிறாங்க, உரை தொண்டு செய்திருக்கிறாங்க. எப்படி பார்த்தோம்னாக்க சிறந்த இலக்கண நூல்களில் பெரும்பான்மை சமணர்கள் எழுதியனவேதாம். தொல்காப்பியம் சமண நூல் என உறுதி கூற முடியாமற் போனாலும் சமணம் பரவிய காலம் தெழுந்த தமிழ் வழக்கிற்கே இலக்கணம் கூறுகின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இறையனார் அகப்பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, வீர சோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், பிரயோக விவேகம் நீங்கிய மற்ற இலக்கண பரப்பெல்லாம் சமணரிட்ட பிச்சையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பலாம். நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் ஒரு சமண முனிவரே. அவர் அந்த நன்னூல் இலக்கணம் அவர் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ளவேயானால் உங்களுக்கு சமணர்களுடைய இலக்கண தொண்டு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பாடல் அமைக்கின்ற பொழுது சீர்பிரிப்பதற்கு பொது வழி ஒன்று காட்டியவர்கள் யாப்பருங்கக்கார அந்த ஆசிரியர் தான். அந்த யாப்பருங்கிற காரிகையை சொன்ன அந்த ஆசிரியர் அந்த சீர்பிரித்து சொல்கின்ற அந்த முறை இருக்கிறதே, அது அவர்களுக்கு அந்த செய்யுள் அமைப்பை கூடிய ஒரு வழிமுறையை காட்டி இருக்கிறது. சிறுவர் மேற்கொண்டு நன்னூல் எழுதிய பவனந்தி முனிவர் நிகண்டிற்கு கடைக்காலிட்டு கோட்டை கட்டியவரும் சமணர்கள்தான். அவிநயம், அவிநயனார் யாப்பு, அவிநயனார் புறநடை, அவிநயனார் களவியல், அவிநயனார் புறத்திணை படலம், இயந்திர காளியம், யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை, அமுத சாகரம், நேமிநாதம், வெண்பா பாட்டியல், நன்னூல் அகப்பொருள் விளக்கம் ஆகியவை இலக்கண நூல்கள் சமணர்கள் இறக்கியவை, சமணர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கிய தொண்டினை பற்றி அவர் எப்படி சொல்கிறார்னாக்க, அரவாணன் தமிழ் பேராசிரியர் சொல்கிறார், இலக்கியத்தில் பழைய காப்பியங்கள் மணிமேகலை, குண்டலகேசி நீங்களாக வழங்கியவை எல்லாம் சமண காப்பியங்களேயாம். காப்பிய வழியினை கம்பர் முதல்வோருக்கு செவ்வனே அமைத்து தந்தவர்களும் அவர்களேதாம். சீவக சிந்தாமணியிலிருந்து நான் ஒரு அகைப்பை எடுத்துக்கொண்டேன் என்று கம்பர் பெருமையாக கூறுகிறார். அதனால் திருவள்ளுவர் சமணர் அல்லர் என்று கொள்ளுவோரும் சமண அடிப்படையாம் அருள் அறத்தின் மேலே தான் திருவள்ளுவர் எக்காலத்துக்கும் எந்நாட்டினருக்கும் தக்கதாக ஒரு அறக்கோயிலை எழுப்பியுள்ளார் என்று நாம் ஒப்புக்கொள்ளுதல் வேண்டும் என்று அரவாணர் சொல்லுகிறார். நாலடியார், பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அறநெறிச்சாரம், அருங்கலச்சிப்பு போன்ற அற இலக்கியங்கள் சமண சார்புடையன. நீலகேசி என்ற
சமய தர்க்க நூலும் சமண ஆசிரியரால் எழுதப்பட்டது. பெருங்கதை, யசோதர காவியம், மேருமந்திர புராணம், கலிங்கத்து பரணி போன்ற நூல்களும் சமண புலவர்களால் எழுதப்பட்டன. கவுந்தி அம்மை, கன்னி, பைம்மை, ஐயை, குரத்தி போன்ற சொற்கள் சமண பெண் துறவிகளை குறிக்க வருகின்றன சிலப்பதிகாரத்திலே. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லாரும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணரும் சமணத்தை சேர்ந்தவர்களே. சமணம் தீட்டிய ஓவியங்களை புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள சித்தன்ன வாசலில் காணலாம். குகை கோயில்களும் சில மலை கோயில்களும் சமணர் கலை ஆர்வத்தை காட்டுவனவாய் அமைந்துள்ளன. இத்தகைய சான்றுகள் பல்வேறு காரணங்களால் இடைக்காலத்தில் அழிந்து பட்டிருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சரித்திர நூலாசிரியர்கள் இவற்றை ஏற்கொண்டிருக்கிறார்கள். சமணம் எழுதிய நூல்களில் எல்லாம் ஒரு அடிப்படை கருத்தினை பொதுவாக நாம் பார்க்கலாம். வாழ்விலே இருக்கக்கூடிய அடிப்படை கருத்துக்களை சமணம் அறுதியிட்டு கூறுகிறது. ஊழ்வினை அருவ பாத்திரமாய் வில்லனாய் வருகின்ற புதுமை சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கொல்லாமை, பொய்யாமை, களவாடாமை, மிகுபொருள் விரும்பாமை, பிறன்மனை நோக்காமை ஆகியவை சமணர் போற்றிய ஐம்பெரும் நோன்புகளாகும். எனவே வினைப்பயன், நிலையாமை, உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பகுத்தல், உலகம், கடவுள் படைப்பன்று, நிலம், நீர், தீ, வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் என்று சமணம் கூறுவதன் நோக்கமே உலகம் என்பது எப்பொழுதுமே இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது, என்றும் இருந்து கொண்டிருக்கும். மனித தலைமுறைகள் தான் மாறிக்கொண்டிருக்கும். எனவே செய்கின்ற அந்த இலக்கிய தொண்டிலே சமணர்கள் வாழ்க்கை நெறியை அடிப்படையாக வைத்து அதிகமாக கூறியிருக்கிறார்கள். தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் அற இலக்கியங்களையும் நாம் ஆழ்ந்து பார்ப்போமேயானால் நமக்கு இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அமைதி பூங்காவான மனநிலை இருக்கிறதே மனிதர்களுக்கு, அது சமணம் காட்டிய வழிதான் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். மற்ற மதத்திலே இருப்பவர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அப்பர் திருநாவுக்கரசு ஆரம்ப காலத்திலே சமணத்திலே இருந்ததினாலே அவர் அந்த சமண கருத்தையும் புரிந்து கொண்டு சமணம் கருத்தை வாழ்க்கைக்கு எப்படி பயன்பட முடியும் என்பதை சைவத்திலேயும் வைத்து இன்று ஒரு பெரிய ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா நம்ம போர்டை பார்க்குறோம், அது சைவமா அசைவமா. சைவம் என்ற அந்த சொல்லானது நமக்கு எந்த கருத்தை சொல்லுதுன்னு சொன்னால், அங்கு மரக்கறி உணவு தான் இருக்கும், அங்கு மாமிச உணவு இருக்காது என்கின்ற ஒரு கருத்தை சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சைவம் என்கின்ற சொல்லோடு அந்த மரக்கறி உணவை உண்ணுகின்ற அந்த கருத்தை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே பரவி இருக்கிறது என்பதை பார்ப்போமே ஆனால் ஒரு பெரிய கருத்து புலனாகும். எனவே சைவம் என்பது மரக்கறி உணவை குறிப்பதனாலே மற்ற மதத்தினரோடு ஒரு பொது உடைமையோடு சமணர்கள் எந்த காலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த தொண்டினை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு ஒரு தகவல் தெரியும். அதாவது வணிகர்கள் பல பேர் சமணத்தில் இருக்கிறார்கள், விவசாயத்திலே பல பேர் சமணர்கள் இருக்கிறார்கள். உழவு தொழிலை திருக்குறளாசிரியர் சொல்லிக்கின்ற போல, அதாவது உழவு தொழிலை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை, உழவு தொழில் தான் முக்கியம். உழந்தும் ஏற்பினது உலகம், அதாவது ஏரின் அடிப்படையிலே தான் உலகம் இயல்கிறது. அந்த உலகம் இயங்குவதற்கு நமக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது மழை. அந்த மழை எப்படி கிடைக்கும் என்பது இயற்கையிலிருந்து வருவதனாலே தான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை திருக்குறள் ஆசிரியர் கூறியிருப்பது என்பது இந்த சமண நோக்கத்தை புரிந்து கொண்டு சமண வாழ்க்கையை வலியுறுத்துவதற்காக மனிதன் உழவு வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது எத்தகைய பயிர் தொழில் மூலமாக சமுதாயத்துக்கு நன்மை செய்கிறான் என்பதை சமணம் அந்த வலியுறுத்தி கூறுவதனாலே தான் அந்த திருக்குறளிலேயும் அந்த வான் சிறப்பு சொல்லப்படுகிறது. ஏரின் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னன்னாக்க, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வர் என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் பார்ப்போமே. ஆனால் உழவு தொழில் எவ்வளவு முக்கியமானது என்பதை திருக்குறள் ஆசிரியர் சொல்லியிருப்பதை போல சமணம் உழவு தொழிலுக்கு மிகவும் அடிப்படையாக சொல்லுகிறது. சமணத்தில் இருக்கக்கூடிய ரிஷபதேவர் ஆரம்ப நாளிலே சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்ற பொழுது என்ன சொல்றார்? அசி, மசி, கிருஷி என்கின்ற 3 சொற்கள் சமண இலக்கியத்திலே வருகின்றன. அதாவது வாழ்க்கைக்கு உழவு தேவை. அந்த உழவு அந்த மிஷினரி என்கின்ற முறையில் பார்க்கின்ற பொழுது அந்த கலப்பையை தான் வலியுறுத்தி சமணம் கூறுகிறது. அந்த கலப்பையை நேர்ந்து முதலாவது தீர்த்தங்கரார் இருக்கக்கூடிய ரிஷபதேவர் காலகட்டத்திலிருந்து பல லட்சம் வருஷங்களாக கணக்கிட முடியாத காலத்தின் தொட்டு உழவு தொழில் வழிகாட்டுவதற்கு சமண தீர்த்தங்கர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே இலக்கியத்திலேயும் அற இலக்கியத்திலேயும் இலக்கணத்திலேயும் மொழியினுடைய வளப்பத்தை பராமரிப்பதற்காகவும் சமணர்கள் செய்திருக்கிற தொண்டு இருந்தாலும்
வாழ்விலே சமுதாய அமைப்பை ஒரு முறைப்படுத்தி இன்று வரை அந்த சமுதாய அமைப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் உங்களுக்கு இந்த சமண துறவிகள் இப்பொழுதும் ஊர் ஊராக நடந்து செல்கிறார்கள். பெண் துறவிகள், ஆண் துறவிகள், அவர்களை அந்தந்த பகுதியிலே வாழ்கின்ற சமண பெருமக்கள் எப்படி போற்றி பொதுமக்களோடு இணைத்து சமுதாய தேவைகளுக்கு எப்படி பயன்பாடாக வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சமணத்திலே ஒரு அடிப்படை கருத்து ஒன்று உண்டு. வாழ்க்கையிலே முதல் நோக்கமானது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான். அப்படி கொடுப்பது தான் வாழ்வினுடைய அறம். ஔவையார் பாணியில் பார்த்தா கூட ஔவையார் கூட அதுதான் சொல்கிறாங்க, ஈதல் அறம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று இதையெல்லாம் சொல்கின்ற பொழுது ஈதலை எப்படி வலியுறுத்தி கூறுகிறதோ தமிழ் பண்பாடு, அந்த தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருத்தானது சமணத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அப்போது அந்த தானம் தவம் இரண்டும் தங்கணும் சொன்னால் வான் சிறப்பு நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிற பொழுது மழை எந்த இடத்துல சுபிட்சமாக இருக்கிறதோ அந்த பகுதியில் ஒரு அமைதியான வாழ்க்கை அமையும் என்பதனாலே மனித நாகரிகம் ஆற்றங்கரையில் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் பரவி இருக்கிறதோ அந்த நீரினுடைய அந்த உதவியை கொண்டுதான் மனிதன் வாழ முடியும் என்பதனாலே நீரின்றி அமையாது ஒழுக்கு என்று திருக்குறள் ஆசிரியர் கூறியதைப் போல சமணமானது வாழ்க்கை நெறியை உலக இயற்கையிலோடு இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த இயற்கை தோற்றங்களிலே எப்படி வாழ்விலே பயன்படுத்தி கொண்டு சமுதாய அமைப்பிலே ஒரு ஒற்றுமையாக பிறருக்கு உதவுபவர்களாக வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சமணம் மதம் என்று நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னாக்க மனித மனமானது எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டு தான் இருக்கும். மனிதன் எப்போவுமே சும்மா இருக்க முடியாது. மனத்தோடு உள்ளவன் தான் மனிதன். அப்படி சிந்திக்கின்ற பொழுது கெட்டதை மறந்துட்டு நல்லதை சிந்திக்கணும் என்பதை வலியுறுத்தி கூறுவது சமணம். அதாவது சென்ற விடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றன்பால் உய்ப்பது அறிவு என்று திருக்குறள் ஆசிரியர் கூறியிருக்கிறாரு. அதே தான் நாம் இந்த பண்பாட்டோடு இணைத்து பார்க்கணும். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று நமக்கு சொல்லுகின்றார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இப்படியெல்லாம் அந்த வரக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்கின்றனவே. அன்றாட வாழ்க்கையிலே மனிதன் எவ்வளவு பணிவுள்ளவனாக ஒரு கொள்கை நோக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகின்ற தமிழ் இலக்கியங்கள் சமணர்களால் மிகவும் செம்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்கின்ற ஒரு பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் சமணத்தினுடைய நோக்கம் எப்படி செயல்பட முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கம்ப்யூட்டர் யுகம் இப்போ இருக்குது. இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய இதனால் அறிவுகள் மூலமாக பலவிதமான தகவல் பரிமாற்றங்களும் மற்ற விதமான செயல்பாடுகளும் செயல்பட்டாலும் கூட மனிதன் பிறப்பிலே ஒரே மாதிரி இருக்கிறான். அவன் செய்கின்ற செயலினால் அவன் அடையாளம் மாறுபடுகிறது. எனவே எந்த செயலை செய்கின்ற பொழுதும் விடாமுயற்சியோடும் நேர்மையோடும் செயல்படுகின்ற பொழுதும் உலக இயலை புரிந்து கொண்டு நம்முடைய கடமை என்ன, குடும்பம் என்ன, குழந்தைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்ல வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுவதற்கு சமண இலக்கியங்கள் மிகவும் உதவுகின்றன. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு சொல்லுகின்றார் திருக்குறள் ஆசிரியர். அப்போது குழந்தைகள் நல்லவங்களாக இருக்கணும்னு சொன்னால் தாய் தந்தையர் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின் என்று திருக்குறள் ஆசிரியர் ஏன் சொல்லுகின்றார்? அந்த பழி பிறங்காத குழந்தைகள் நமக்கு வரணும்னு சொன்னால் கணவன் மனைவி 2 பேரும் ஒழுக்கம் உடையவர்களாக இருந்தாக வேண்டும் என்பது தான் அதில் அடிப்படை நோக்கம். அந்த ஒழுக்கம் நமக்கு பெருமையை தரும். எனவே அது உயிரை விட முக்கியமானது என்பதை திருக்குறள் சொல்வதை சமணம் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தில் இருக்கிற பொழுதுன்னா மனிதன் தனக்கு மற்றவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, மற்றவர்கள்ட்ட நம்மளால் தொல்லை போகக்கூடாது, சமுதாயத்தில் நாம் ஒரு நல்ல உயர்ந்த மனிதனாக வாழ வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சான்றோர் மக்களாக வளருவதற்கு அடிப்படை வழியை காட்டுகின்றது சமண நெறி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு வழிபாடு செய்கிறோம், எதற்கு பிரார்த்தனை செய்கிறோம்? நம்மால் இயலாத சில ஒரு நிலையில் நமக்கு எங்கேயாவது உதவி கிடைக்குமா, அப்படி கிடைக்கிற பொழுது நாம் கடவுளை நினைக்கிறோம். அப்படி கடவுளை நினைச்சு கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், வழிபாடு பண்ணுறோம், வேண்டுதல் செய்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது. ஆனால் அந்த வழிபாட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் செல்கின்ற பொழுது திருமூலர் சொல்லிக்கக்கூடிய அந்த அடிப்படை கருத்தை சமணம் மிக வலியுறுத்தி சொல்லும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போது மனிதனுடைய உள்ளமானது ஒரு பெரிய கோயில்.
அதனுடைய எண்ணங்கள் அவனுக்கு தெளிவாக இருக்கணும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன். அப்போ எண்ணம் எப்படி இருக்கணுமா? திருக்குறளாசிரியர் சொல்கிற மாதிரி சமணம் சொல்லுது, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சமணம் வந்து நல்ல நினைப்பை நினச்சிக்க, உயர்ந்த நிலையை நீ நினைக்க கற்றுக்கொண்டேயானால் உன்னுடைய எண்ணங்களினாலே நீ வாழ்க்கையில் எல்லாமே அடைய முடியும். அப்படி அடைவதற்கு நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலேயும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் அடிப்படை காரணம் நம்மளுடைய ஏற்கனவே செய்த தவறுகளின் காரணமாகத்தான். நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா நோய்களும் நாம் செய்திருக்கின்ற நோயின் காரணமாக வருகின்றன என்பதை திருக்குறளாசிரியர் சொல்லியிருப்பதை போல சமணம் வலியுறுத்தி சொல்லுகிறது. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அப்போ நோய் இல்லாத நிலைக்கு ஒரு மனிதன் வரணும்னு சொன்னாக்க காமம், வெகுளி, மயக்கம், இந்த மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். காமம் என்பது என்ன, வெகுளி என்பது என்ன, மயக்கம் என்பது என்ன? காமம் என்பது என்ன? இரு பாலார், ஆண்பால் பெண்பால் ஒருவர் கவர்கின்ற அந்த நிலையிலே வரக்கூடிய அந்த காமமானது மிகவும் மென்மையானது. அது எப்படிப்பட்ட நிலையிலே அமைய வேண்டும்? பிறருக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்காமல், குடும்ப பாரம்பரியத்தை கெடுக்காமல் நிலையிலே அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் சில கட்டுப்பாடுகளை விதித்து மனிதர்களை கால நேரத்திலே கால மாலை ஒரு தியானம் செய்ய வேண்டும், ஒரு குறிப்பிட்ட நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், அந்த மற்றவர்களுக்கு பணிவுடையனாக விருந்துகளை ஓம்புகின்ற அந்த நல்ல முறையில் வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் வருகின்ற பொழுதுதான் மனிதன் தவறில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்பதை சமணம் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது. இந்த இலக்கிய தொண்டுகள் மூலமாக அன்றாட வாழ்க்கையிலே வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக சமணர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொண்டானது இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடிப்படை காரணமே அந்த நல்ல நிலையை, நல்ல எண்ணங்களை அந்த குருமார்களின் மூலமாக தொடர்ந்து அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். துறவிகள் அவ்வப்பொழுது சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம தெரிந்து கொள்ளணும். சமணர்கள் எங்கேயுமே மடம் அமைத்து கொள்ளவில்லை. அவங்க அங்கங்கே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கல்வி போதிச்சிருக்கிறாங்க. சமண துறவிகள், சமண பள்ளிகள் இயங்கி இருக்கின்றன தமிழ்நாட்டில். அதே மாதிரி சமணர்கள் மருத்துவத்திற்கும் நிறைய தொண்டுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சமண துறவிகளுக்கு எதுவும் ஒரே ஒரு இடம் இல்லை, ஒரு இடத்துல அவங்க நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. நம்மளுடைய கணியன் பூங்குன்றனார் சொல்ல கருத்துக்களை பார்க்குற பொழுது, யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனவே மனிதனே, நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நீதான் பொறுப்பேற்க வேண்டும். உன்னுடைய நற்செயல்கள் உனக்கு நல்வினையை பயக்கும், உன்னுடைய தீச்செயல்கள் அதனால் உனக்கு தீவினை வரும். எனவே அடுத்தவர்களுக்கு நீ இடைஞ்சல் செய்யாதே. நீ அடுத்தவனுக்கு காலையில் தப்பு செஞ்சினா சாயங்காலம் உனக்கு இடைஞ்சல் வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் சொல்லி திருக்குறள் ஆசிரியர் வலியுறுத்தி சொல்வதனுடைய நோக்கமே இந்த சமண கருத்தானது சரியான முறையிலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை வாழ்க்கை நெறியாக திருக்குறள் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரே. நான் திரும்ப திரும்ப திருக்குறளை மேல்கோள் காட்டுவதனுடைய அடிப்படை நோக்கமே, தமிழ் சகோதரர்களே, தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் திருக்குறளை முறையாக படித்து கொண்டீர்களே ஆனால் அந்த திருக்குறள் காட்டிக்கூடிய அந்த வாழ்க்கை நெறியானது சமண நெறியோடு மிகவும் நெருங்கி செல்வதனாலே மனித வாழ்க்கையிலே எப்பொழுதும் அமைதி கிடைக்கும் என்பதனாலே தான் திருக்குறளை நான் மேலும் மேலும் மேற்கோள் காட்டி சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் சமணமானது ஒரு மதம் என்று பார்க்காதீர்கள். சமணம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி. மனித இனத்திலே இயல்பாக சிந்திக்கக்கூடிய குணமுள்ள தன்மையுடைய ஒரு மனிதன் யாருக்கும் இடைஞ்சல் செய்யாமல் தன்னோடு வளர்ச்சிக்கு வேண்டிய உழைப்பை தானும் செய்து கொண்டு மற்றவர்களை வாழ்வதற்கு தான் எப்படி பயன்படுவனாக வாழ வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை நெறியை கொண்டு வாழ்கிறார்கள் சமணர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பலவிதமான மாநிலங்களில் வாழ்கின்ற பலவிதமான ஜெயின பெருமக்களும் இதே கொள்கையை அடிப்படையாக கொண்டு வணிகத்திலே ஆகட்டும், வாழ்க்கை நெறிகளே ஆகட்டும், இயன்றவரை நேர்மையை கடைபிடிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய தகவலாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்போ குஜராத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சமணர்கள் எல்லோருமே பெரும்பாலும் வைர வியாபாரத்தில் சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வைரம் வியாபாரம் செய்யக்கூடிய பெரும்பாலான மக்கள் சமண பெருமக்கள். அந்த வைரத்தினுடைய அந்த கருத்து எப்படிப்பட்ட, வைரம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகவல் தெரியும். கண்ணாடிக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வைரம் ஒரு கார்பன் தான். பல ஆண்டு காலுக்கு அது ஒருத்தர் நம்ப வச்சு ஒரு தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலில் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் ஏமாற்றம் செய்யாமல் நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய மக்கள்
சமண பெருமக்கள் அந்த சமணர்களுடைய அந்த கருத்தானது, இந்த நெறியானது, இலக்கியத்திலிருந்து வருகின்ற அந்த வழிமுறையானது வாழ்விலே கடைபிடிப்பதற்கு ஏற்றதாக இருப்பதை புரிந்து கொண்டு சமணர்கள் வாழ்க்கையோடு இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்கள் மத்தியிலே நான் இன்று பேசுகின்ற பொழுது எனக்கு தாய்மொழி ஹிந்தி. ஆனால் நான் தமிழை தமிழ்நாட்டில் வாழ்ந்து விரும்பி படித்ததுனால தமிழில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படை நல்ல கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையோடு நான் இணைத்து கொண்டு இந்த 70 வயதை நெருங்கி கொண்டிருக்கின்ற எனக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழை படித்ததனால்தான். தமிழில் இருக்கக்கூடிய அந்த நெறிகளை புரிந்து கொண்டு தமிழில் இருக்கக்கூடிய நீதி நூல்களை படித்து அதை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் இணைத்து கொண்டு வாழ்கிறேன் என்பதனால்தான் நான் இன்று ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதை பெருமையோடு உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் உலகளாவிய பல பகுதிகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு வாழ்க்கை நெறிகள் முழுமையாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நெறிகளை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் பரவாயில்லை, மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்திலிருந்து குறிக்கோளிலிருந்து மாறுபட்டு விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சி. இன்று உங்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை நான் சொல்வதற்கு அடிப்படை நோக்கம், சகோதரர்களே, உலகில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் நாம் இந்தியர்கள், நாம் நேர்மையானவர்கள், நாம் உழைக்கக்கூடியவர்கள், நம்மால் யாருக்கும் இடைஞ்சல் வராது, தமிழை படித்தவங்க எல்லாருமே யாருக்கும் இடைஞ்சல் செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க என்கின்ற ஒரு நல்ல பேர் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் உலகத்தில் எல்லாரும் வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் இந்தியாவுக்கும் பெருமை, தமிழ் மொழிக்கும் பெருமை, தமிழ் இலக்கியத்தில் வந்திருக்கக்கூடிய கருத்துக்கும் பெருமை என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். ஆக மொத்தத்தில் நம்ம எவ்வளவு அறிவாளியாக இருந்தனாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுக்கு நம்மளால் கஷ்டத்தை போக்க முடியுமா? திருக்குறளாசிரியர் சொன்ன மாதிரி அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உன்னுடைய அறிவானது மற்றவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதற்கு தகுந்த மாதிரி நீ பயன்பட வேண்டும் என்பதை எப்படி வலியுறுத்தி இருக்கிறாரோ அதை சமணம் மிகவும் வலியுறுத்தி கூறுவதனாலே தான் இன்று நம்ம இந்திய பண்பாட்டிலே நாம் இன்னைக்கு ஊழலற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை என்பதை புரிந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நல்லா புரிந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் இப்போ இருக்கிற நம்ம ஒரு பெரிய மக்களுடைய ஒரு எழுச்சி வந்திருக்கு. ஊழல் நாட்டில் போகணும், நாட்டில் வளர்ச்சி வரணும்னாக்கா நேர்மையான செயல்படக்கூடிய அதிகாரிகளும் வேண்டும், ஆட்சியாளர்களும் வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள். இதை தான் திருக்குறள் ஆசிரியர் சொல்கிறார் பாருங்க, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்கிறார். அப்போது மன்னவன் எப்படிப்பட்டவனாக இருக்கும்? மன்னவன் மக்களுடைய கஷ்டத்தை நீக்குபவனாக, காட்சிக்கு எளியவனாக, கடுஞ்சொல்லில் இல்லாதவனாக இருக்க வேண்டுமானால் அவனால்தான் நல்ல ஆட்சியாளனாக அமைய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய பண்பாடு நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த திருக்குறள் நெறியிலே, இந்த சமண நெறியிலே மிகவும் நெருக்கம் இருப்பதினாலே தான் மனித வாழ்க்கைக்கு தமிழ் யாருக்கெல்லாம் பேச தெரிந்திருக்கிறதோ, தமிழ் யாருக்கெல்லாம் புரிகிறதோ அவர்களெல்லாம் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர். இது உண்மை. அதாவது தன்னுடைய தாய்மொழியில் ஒரு நல்ல கருத்தை ஒருத்தர் கேட்கின்ற பொழுது தான் முழுமையான ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்போ திருக்குறளை மற்றவங்க ஒரு மொழிபெயர்த்த நூல் மூலியமாக ஆங்கிலத்தில் மற்ற மொழியில் படிக்கின்ற பொழுது மொழிபெயர்ப்பிலேங்கிறது ஒரு கருத்து தான் கிடைக்கும். ஆனால் தாய்மொழியில் ஒரு கருத்தை கேட்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சிந்தனையானது பல நோக்கங்களை கொண்ட ஒரு இணைந்த ஒரு கருத்துக்களை நமக்கு தாய்மொழியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனாலே தான் தாய்மொழி கல்வியை நாம் போற்ற வேண்டும், தாய்மொழியை பேணி காக்க வேண்டும். உலகில் எந்த பகுதியில் நாம் வாழ்ந்தாலும் நமது மனித பிறவியினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்வின் நோக்கம் என்னவென்று தெரிந்து கொண்டோமேயானால் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி என்பதற்கு ஒப்ப பிறப்பெறப்பட்ட நிலையை நோக்கி மனிதன் நடைபோட வேண்டும் என்பதினாலே சகோதரர்களே, நீங்கள் இந்த கருத்தை மனத்திலே கொண்டு ஒவ்வொருவரும் இந்த பிறப்பெறப்பட்ட நிலைக்கு உயர்வதற்கு இயல்பாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்கள் சொல்லில் எப்படிப்பட்ட இனிமை இருக்க வேண்டும்? இன்சொலால் ஈரம் அழகி படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்பதைப் போல நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய சொல் வளத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல கருத்துக்களை புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ள வேண்டும். அந்த செயல்கள் எப்படின்னாக்க, செயற்கு அரிய செயல் என்ன சொல்கிறோம்? எய்தற்கு அரியது ஏந்த கால் அந்நிலையை செய்தற்கு அரிய செயல் சொல்கிறோம். அப்போ அந்த எய்தற்கு அரிய நிலையை நாம் முயற்சி செய்தால் தானே நம்மளால் எய்த முடியும். இயல்பாக நமக்கு எப்படி வரும்? விடாமுயற்சி நமக்கு வேண்டும். வினை திட்பம் என்பது ஒருவர் மனத்திட்பம். எனவே அத்தகைய திட்பமான மனத்திட்பத்தோடு நம்ம வாழ்க்கை நெறியை அமைத்து கொள்ள வேண்டும், உழைக்க வேண்டும் என்பதை தான் சமணம் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறது. எனவே இந்த வாழ்க்கை நெறியானது தமிழ் மண்ணுக்கே ஊர்ந்த ஒரு உயர்ந்த நெறியாக இருப்பதினாலே ஒரு காலகட்டத்திலே சமணம் தமிழ்நாட்டிலே பல பறவையிலேயும் நீங்கள் பறந்து இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல தகவல்களில் உங்களுக்கு இந்த சமணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவி இருந்திருக்கிறது.
ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்றன, சில புதிய கருத்துக்கள் வருகின்றன, அதனால் மனிதன் கவரப்படுகின்றான், மாறுதல் வரலாம். ஆனால் மனித பிறவினுடைய அடிப்படை நோக்கம் என்பது எப்பொழுதுமே மாறாதது. அந்த அடிப்படை நோக்கையை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கருத்துக்களும் சமணத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. சமண இலக்கியங்களிலேயும் அவையே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ் இலக்கியங்களிலே வரக்கூடிய எல்லா விதமான காரண காரியங்களிலேயும் நம்ம எல்லோருக்கும் புரியும்படியாக ஒரு மொழி தொடர்ந்து இருப்பது எதனால் என்றால், இலக்கண ரீதியாக நாம் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான். எனவே தான் உலகில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் மொழியானது உயர்தனி செம்மொழி என்று நாம் சொல்கிறோமே, அந்த உயர்தனி செம்மொழியாக தமிழ் இருப்பதற்கு அடிப்படை காரணமே இந்த இலக்கிய வளம்தான், இந்த இலக்கண வளம்தான். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நோக்கத்தை நாம் தொடர்ந்து வாழ்ந்து மனித பிரிவிலே உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவாக என்னுடைய சிந்தனையிலே வருகின்ற முறையிலே நான் பேசுகிறேன். அதிலே உங்களுக்கு ஏதாவது ஏற்புடையதாக இருந்தால் நல்லது தான். உங்களுக்கு ஏற்புடையாத கருத்துக்கள் நீங்கள் அதை விட்டுவிடலாம். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, இப்பொழுது நான் சொல்லக்கூடிய சில இந்த கருத்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். மனிதனுக்கு என்ன வேண்டும்? இல்லற வாழ்க்கையில் நல்ல மனைவி அமைய வேண்டும், நல்ல மக்கட்பேறு வேண்டும், வாழ்க்கையில் ஒரு அமைதி வேண்டும். இதற்கெல்லாம் வேணும்னு சொன்னாக்க மனிதர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஐம்புலன்களை அடக்கக்கூடிய கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை சமணம் வலியுறுத்தி சொல்லுகின்றதே. சமணம் என்றாலும் ஜெயினம் என்றாலும் ஒன்றுதான். சமணம் தமிழிலே சமணம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த வாழ்க்கை நெறியை சொல்லுகின்ற பொழுது நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையில் காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவுப்பட்டது தான் இன்பம் என்பதை ஔவையார் வலியுறுத்தி சொல்லியிருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதலர் இருவர் கருத்து ஒருமித்து வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக செயல்பட வேண்டும். அப்படி தாய் தந்தையர்கள் குழந்தைகள் முன்னாலே ஒரு வாழ்க்கை நெறிகளை முறையாக வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு அவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியும். அந்த ரோல் மாடலாக இருப்பது குழந்தைகளுடைய வாழ்க்கை நெறியை முறைப்படுத்தி செய்வதற்கு உதவும். அப்பொழுது தான் அவங்களுக்கும் அந்த நல்ல கருத்து விளங்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம கல்வி கற்பதில் வரக்கூடிய தகுதை விட அவள் நேரடியாக எதை பார்க்குறாங்களோ அதனால்தான் அவங்க கவரப்படுறாங்க. அப்போது நம்ம பழகுகின்ற பொழுது கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக குடும்ப நிலையை ஏற்றுக்கொண்டு மனத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்று திருக்குறளாசிரியர் ஏன் சொல்கின்றார்? வருமானம் எவ்வளவோ அதற்கு தகுந்த மாதிரி சிக்கனமாக குடும்பத்தை முறையாக கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பு மனைவிக்கு இருப்பதை புரிந்து கொண்டு எப்படி இருக்கணுமா மனைவி? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்வு இலால் தான் பெண் அப்படின்னு திருக்குறளாசிரியர் ஏன் சொல்கிறாரு? அப்போ தன்னை கற்பு முதலியவனால் காப்பாற்றி கொள்ள வேண்டும், பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டினுடைய அந்த பாரம்பரியத்தையும் பராமரிக்க வேண்டும், குழந்தைகளுக்கும் நல்ல கருத்தை போதிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே பெண்கள் வாழ்ந்தாக வேண்டும். இன்று நாம் பெண் விடுதலை பற்றி பேசுகிறோம். 1000 பெண் விடுதலை இருந்தாலும் 1000 பணிகளுக்கு பெண்கள் சென்றாலும் அடிப்படையிலே வரக்கூடிய பலவிதமான இன்னல்களுக்கு அடிப்படை காரணம் தங்களை கவர்ச்சிகரமாக மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய அந்த மனநிலிருந்து மாறி தான் ஒரு அடக்கமுடையவர்களாக ஒரு குடும்ப பெண்களாக தன்னை காட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசனார் சொல்லக்கூடிய அந்த குடும்ப விளக்கு பாடலை பார்த்தீங்கன்னா, தாய் நாட்டு நாகரிகம் காப்பாற்றி நடப்பவள் எவ்வளோ அவளே நல்ல பெண்மணி அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்படி அந்த கருத்துக்களை நாம் நினைத்து கொண்டோமானா நமக்கு சில உண்மைகள் புரியும். எனவே எளிய வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நேர்மையான சிந்தனை, தெளிந்த சிந்தனை, கடுமையான உழைப்பு, நோக்கத்தோடு கூடிய வாழ்க்கை நெறி, நல்ல உணவு, புலால் உணவை தவிர்த்து மரக்கறி உணவை தொடர்ந்து சாப்பிடுவதனால நீண்ட ஆயுளையும் பெற முடியும், நல்ல ஆரோக்கியத்தையும் பெற முடியும். குழந்தைகளுக்கும் அந்த வாழ்க்கை நெறியை சொல்லிக் கொடுத்து அவர்களுடைய கடமையை புரிந்து கொண்டு அவர்களும் பிற்காலத்திலே நல்ல நாட்டின் குடிமகன்களாக வர வேண்டும் என்பதற்கு இந்த இலக்கியங்களின் வாயிலாக வரக்கூடிய கருத்துக்களை அவ்வப்பொழுது அவர்களுக்கு எடுத்து சொல்லி அடிப்படையாக திருக்குறள் நெறிகளை அவ்வப்பொழுது அன்றாடம் ஒரு குறளையாவது குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அந்த குறளுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது பகல் புறாவும் அதை திரும்ப திரும்ப நினச்சி பசுமாடு அசை போடுற மாதிரி மைண்டில் அந்த குழந்தைங்க அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அசை போடுகின்ற பொழுது தான் அந்த எண்ணங்களை தெளிவாகும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த சமண நெறிகள், ஜெயின நெறிகள் எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் உயர வேண்டும் என்று பணிவுடன் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.